So very good morning students. So in unit 4 la session 2 d element principle பத்தி பார்க்க போறோம். So ஏற்கனவே session 1 ல Newton law of motion பார்த்தோம். So d element principle. So it is a application of Newton's second law. So d element principle is a application of Newton second law. என்ன அப்படினா static equilibrium of forces னா ஒரு மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். Summation of horizontal force is equal to 0, summation of vertical force is equal to 0, summation of moment is equal to 0. இது வந்து static equilibrium of forces. இப்போ dynamic equilibrium, particle in static equilibrium னா இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். இது particle in dynamic equilibrium இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறது dynamics unit 4. So particle in dynamic equilibrium னா அது எப்படி வந்துட்டு represent பண்றது அப்படிங்கறத என்ன சொல்லுது அப்படினா d element principle. Similarly, a set of equations may be written for the dynamic equilibrium of a body which are arrived from the d element principles. So simple திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ணலாம். என்னன்னா static equilibrium னா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இந்த மூணு ஃபார்முலா யூஸ் பண்ணோம். the dynamic equilibrium ரெப்ரசன்ட் பண்றது from the d element principle வந்துட்டு நம்ம வந்துட்டு டெரைவ் பண்றோம். So first, when a body is pushed by a force P, the body tends to move right hand side direction. So when a body is pushed by a force P, then the body tends to move right hand side direction. So Bங்கிற ஒரு rigid barல Bங்கிற ஒரு force நம்ம கொடுக்கிறோம். So இப்போ வந்து இந்த force வந்து the body right sideல வந்துட்டு move பண்ணுது. As per the Newton's second law of motion, the force B is directly proportional to the rate of change of momentum. So Newton's second law of motion நமக்கு தெரியும். Rate of change of momentum is directly proportional to the applied force. இப்போ இந்த Pங்கிற forceனால இது எவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது so P is equal to MAங்கிற ஈக்குவேஷன் மூலமா நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். P is equal to MAங்கிற ஈக்குவேஷன் மூலமா எடுத்துக்கலாம். A little consideration will show that if we imagine an opposite force equal to MA. So opposite force equal to MA and the line of action of the force B, then the moving body is brought to rest. So simple என்னன்னா ஒரு small assumption, the P க்கு ஆப்போசிட்ல MAங்கிற ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கிறோம். கொடுத்தோம் அப்படின்னா இந்த மூவிங் பாடி brought to rest. ஸோ இந்த கண்டிஷனை பார்த்தோம் அப்படின்னா P is equal to MA, P 10 நியூட்டன்னா MAவும் நமக்கு வந்து 10 நியூட்டன் தான். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்படி அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அப்ளைட் ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ் எவ்வளோ, மாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுன்னா ஆக்சிலரேஷன் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இல்லை எவ்வளோ ஆக்சிலரேஷன் இதோட மாஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இதில் அப்படியே இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ என்னன்னா from the Newton's second law of motion, P is equal to MA. ஸோ MAங்கிற ஒரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகலை. பட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்மால் இமேஜினரி ஃபோர்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இது ஆப்போசிட் சைடில் இதை வந்து அப்ளை பண்ணி பார்த்தோன்னா இட்ஸ் லுக் லைக் ஏ ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஸோ இதுலேருந்து நம்ம வந்துட்டு எதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஆக்சிலரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்ளைங் சம்மேஷன் ஆஃப் H is equal to 0 போட்டோம் அப்படின்னா we may find the acceleration. P is equal to MA வந்துட்டு ஆக்சிலரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். P is equal to MA can be written as P minus MA is equal to 0. So which is called as a dynamic equation of equilibrium. P minus MA is equal to 0ங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா dynamic equation of equilibrium சொல்லுவாங்க. MA வந்துட்டு imaginary force இல்லாட்டி inertia forceன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு எப்பயுமே அந்த பார்ட்டிகளோட மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக நம்ம எடுத்துப்போம். ஸோ P minus MA is equal to 0ங்கிறது dynamic equation of equilibrium. MAங்கிறது இமேஜினரி ஃபோர்ஸ் இல்லாட்டி இமேஜினரி ஃபோர்ஸ் இல்லாட்டி இனர்சியா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்பயுமே எப்படி எடுத்துப்போம்னா அந்த பார்ட்டிகளோட மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துப்போம் சம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ சி திஸ் எக்ஸாம்பிள், P1 P2 அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸ் இந்த பாடியில் ஆக்ட் ஆகுது. இப்போது இது வந்து ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்ட்டு நம்ம அசியூம் பண்ணோம்னா இல்லாட்டி ரைட் சைடில் மூவ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா MAங்கிற ஃபோர்ஸை நம்ம வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டு, அதாவது இனர்சியா ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்துக்கிட்டு நம்ம இதில் ஆக்சிலரேஷனோட வேல்யூ நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். P1 மைனஸ் P2 மைனஸ் அதாவது தட் இஸ் P1 வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், P2 MAவும் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ P2 மைனஸ் MA இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம வந்துட்டு சம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ
ஸோ இதில் வந்துட்டு D'Alembert principle என்ன சொல்லுது அப்படின்னா the system of forces acting on a body in motion in dynamic equilibrium. ஸோ ஒரு system of forces acting on a particular ஒரு மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகுலர் இந்த டைனமிக் ஈக்லிபிரியமில் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோன்னா அது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா வித் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் த பாடி. ஒரு பார்ட்டிகிள் வந்துட்டு டைனமிக் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா வித் இனர்ஷியா ஃபோர்ஸ் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏ பாடி system of forces acting on a body in motion is in dynamic equilibrium with the inertia force of the body அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் D'Alembert principle. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் சம்மு பார்த்தோம் யூனிட் 5ல். அப்போது பார்ட்டிகள் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்ட்டு எஃப் அப்படிங்கிற இல்லை எஃப்எம்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக நம்ம அசீவ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இந்த இனர்ஷியா ஃபோர்ஸை அசீவ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்துட்டு D'Alembert principle. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த அப்ளைடு ஃபோர்ஸுங்கிற நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணுறதுனால அந்த பார்ட்டிகள் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக நம்ம வந்துட்டு இந்த இனர்ஷியா ஃபோர்ஸை அசீவ் பண்ணி சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே D'Alembert principle வச்சு சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் வந்துட்டு யூனிட் 4 செஷனில் யூனிட் 5 செஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம சம் பார்த்துருக்கோம். ஒரு இன்க்ளைன்டு ஏர்பிளைனில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட மாஸ் உள்ள ஒரு பாடி இருக்குது. ஸோ இப்போது இதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். இப்போது இது டைனமிக் கண்டிஷனில் இருக்குது. இந்த பாடி வந்துட்டு டவுன்வர்டில் மூவ் ஆகுதுங்கிற கண்டிஷன் தான் நமக்கு இங்கே அப்ளை ஆகும். ஸோ அப்போ இது டைனமிக் கண்டிஷனில் இருக்கிறப்போ இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். இதோட செல்ஃப் வெயிட் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா இந்த பிளேனோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கோ அதே ஆங்கிளுக்கு இது இருக்கும். ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நமக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ இது கீழே போகாமல் தான் இருக்கிறது நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இந்த பார்ட்டிகள் டவுன்வர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு கிரியேட் ஆகும். இது எல்லாமே யூனிட் 5 செஷனில் பார்த்துருக்கோம். அதை ஒரு கோத்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 5 ஃப்ரிக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இது மட்டும்தான். ஸோ as per the D'Alembert principle இது டைனமிக் ஈக்லிபிரியம் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மோஷன். இது என்னது ஒரு இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எம்ஏங்கிற ஒரு அடிஷ்னல் ஃபோர்ஸை நம்ம இங்கே கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சிலேஷன் எவ்வளோ இல்லை வெலாசிட்டி எவ்வளோ டைம் டேக்கன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோ அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்மளால் இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போது அந்த ஃபோர்ஸை அதோட செல்ஃப் வெயிட்டை 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா இது தீட்டா, இங்கே டபிள்யூ சைன் தீட்டா டபிள்யூ காஸ் தீட்டா, இது டபிள்யூ சைன் தீட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் போட்டோம் அப்படின்னா சம்மேஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எஃப் பாசிட்டிவ் டைரக்ஷன், எம்ஏ பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ எஃப் ப்ளஸ் எம்ஏ மைனஸ் டபிள்யூ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்துட்டு எம்ஏ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் தீட்டா மைனஸ் எஃப்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிகல் காம்பவுண்ட் இங்கே 2 தான் இருக்குது. என்ஆர் நார்மல் ரியாக்ஷன் டபிள்யூ காஸ் தீட்டா. ஸோ என்ஆர் மைனஸ் டபிள்யூ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. என்ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் தீட்டா. ஸோ இன்னொரு ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என்ஆர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டிப்பாக நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்? எம்ஏ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் தீட்டா மைனஸ் எஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எஃப்க்கு பதிலாக மியூ இன்ட்டு என்ஆர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ எஃப்க்கு பதிலாக மியூ இன்ட்டு என்ஆர், என்ஆருக்கு பதிலாக டபிள்யூ காஸ் தீட்டா அப்ளை பண்ணிடலாம். ஸோ என்ஆருக்கு பதிலாக டபிள்யூ காஸ் தீட்டா அப்ளை பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மாஸுக்கு பதிலாக டபிள்யூ பை ஜி. ஸோ வெயிட் டிவைட் பை கிராவிட்டி தான் நமக்கு வந்துட்டு மாஸு. டபிள்யூ பை ஜி இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ சைன் தீட்டா இது அப்படியே எழுதிக்க போகிறோம். ஸோ இதில் டபிள்யூ காமனாக இருக்கனால அதை காமனாக எடுத்து நம்ம வந்துட்டு அடிச்சிடலாம். ஸோ டபிள்யூ காமனாக எடுத்து இது வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு a by g is equal to இந்த ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ அப்போ a is equal to g into sin theta minus mu cos theta. இது ஃபார்முலா கிடையாது. இந்த மெத்தடில் தான் நம்ம வந்துட்டு சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதுலேருந்து ஆக்சிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஆக்சிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? அப்ளைடு ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இருந்தாங்கன்னா f is equal to mass into acceleration அப்ளைடு ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்புறம் v is equal to ஃபார்முலாவில் இருந்துட்டு v is equal to u plus at. ஸோ அந்த ஃபார்முலாவில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு டைம் டேக்கணும் இல்லாட்டி வந்துட்டு வெலாசிட்டியை நம்மளால் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.
ஸோ இதே கண்டிஷன் வந்துட்டு நம்ம லிஃப்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ மோஷன் ஆஃப் த லிஃப்ட்டுன்னா நமக்கு வந்துட்டு லிஃப்ட்டோட டாப்பில் நமக்கு வந்துட்டு பெல்ட் ரோப் மூலமாக நமக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. லிஃப்ட்டோட டாப்பில் ரோப் மூலமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோப் வந்துட்டு மோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டார் ரன் ஆகிறப்போ நமக்கு வந்துட்டு லிஃப்ட்டு மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட லிஃப்ட்டோட வெயிட்டு டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும். அந்த லிஃப்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த ரோப்பில் வந்துட்டு ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும், இல்லை ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அது லிஃப்ட் வந்துட்டு டவுன்வர்டில் அப்வர்டில் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, லிஃப்ட்டு அப்வர்டில் மூவ் ஆகும்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா, லிஃப்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு வந்துட்டு இனர்ஷியா ஃபோர்ஸ் வந்துட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எம்ஐடிஏ வந்துட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். இதே லிஃப்ட் வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணோம்னா, சேம் இதான் எம்ஏ வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். லிஃப்ட் வந்து டவுன்வர்ட்னா எம்ஏ வந்துட்டு அப்வர்டில் வந்துட்டு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 ஏற்கனவே வந்து செஷன் 1ல் ப்ராப்ளம் நம்பர் 1 and 2 இருக்குது. ஸோ என்னென்னா, a body of mass 15 kg is initially at rest on 10 degree inclined plane, then it slide on. ஸோ பாடியோட மாஸ் கொடுத்துருக்காங்க 15 kg. எங்கே இருக்குன்னா ஒரு 10 degree inclined பிளேனில் வந்துட்டு டெஸ்ட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ மாஸ் வந்துட்டு நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். 15 × 9.81 147.15 நியூட்டனில் கிடச்சிருக்கு. ஸோ 10 degree inclined பிளேனில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பாடி அந்த இன்க்ளைன்டு பிளேன் when the velocity reaches 6 m/s. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இது வந்துட்டு ஒரு ஸ்லோப்பில் இருக்கிறதுனால, இன்க்ளைன் பிளேனில் இருக்கிறதுனால அந்த பாடி வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி டவுன்வர்டில் மூவ் ஆகும்போது 6 m/s வெலாசிட்டியை ரீச் ஆகிறப்போ, ஸோ வெலாசிட்டி 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரப்போகுது. 6 m/s வெலாசிட்டியை ரீச் ஆகிறப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 6 m/s வெலாசிட்டி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி v வந்து 6 m/s. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கிறப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு the coefficient of friction between the body and the plane, இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள coefficient of friction 0.1ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். ஸோ கிவன் எடுத்துட்டாங்கன்னா மாஸ் 15 kg, அதை வெயிட்டாக மாற்றணும்னா × 9.81 147.15 சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி வந்துட்டு 6 m/s. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி 6 m/s. ஸோ இப்போ இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ அதோட செல்ஃப் வெயிட் வந்துட்டு 147.15 நியூட்டன் அதோட வெயிட்டு. நெக்ஸ்ட்டு நார்மல் ரியாக்ஷன் அந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் ஆகும். மோஷன் வந்துட்டு இந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கிறதால அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதே டைரக்ஷனில் எதுவும் எடுத்துக்க போகிறோம்னா இனர்ஷியா ஃபோர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 147.15 நியூட்டனா நம்ம வந்துட்டு 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ என்னென்னா ஒன்று காஸ் தீட்டா, இன்னொன்று சைன் தீட்டான்னு வரும். 147.15 காஸ் 10, அடுத்து இங்கே வந்துட்டு 147.15 சைன் 10 நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்துட்டு அப்படியும் ஈக்குவேஷனை மாற்றப்படும். வெர்டிகல் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் சரி, ஏன்னா வெர்டிகல் காம்பவுண்ட் வந்து ரெண்டே ஃபோர்ஸ் தான். NR இஸ் ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும், டேரெக்டாக NRோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ NR மைனஸ் NR பாசிட்டிவ் மைனஸ் 147.5 காஸ் 10 எடுத்தோம்னா NR இஸ் ஈக்குவல் டு நமக்கு இதோட வேல்யூ கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போகிறோம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரிக்ஷன் வந்துட்டு பாசிட்டிவில் இருக்குது, F ப்ளஸ் MA வந்து பாசிட்டிவில் இருக்குது, MA மைனஸ் 147.5 sin 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், எஃப்க்கு பதிலாக மியூ இன்ட்டு என்ஆர்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எஃப்க்கு பதிலாக மியூ இன்ட்டு என்ஆர். மாஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க, ஆக்சிலேஷன் நமக்கு தெரியாது. இப்போ மியூ இன்ட்டு என்ஆர்னா என்ஆர் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 144.91. நெக்ஸ்ட்டு மியூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0.1ன்னு சொல்லிட்டு. ஸோ மியூ 0.1, என்ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். இதில் அன்னோன் வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிலரேஷன் மட்டும்தான். ஸோ ஆக்சிலரேஷன் நமக்கு டேரெக்டாக இந்த இதை சால்வ் பண்ணுறப்போ கிடச்சிருப்போது. ஸோ 0.737 m/s². இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆக்சிலரேஷன் ஓகே 6 m/s வெலாசிட்டி ரீச் பண்ணுறப்போ அது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஸோ 6 m/s வெலாசிட்டியில் எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ வெலாசிட்டி டிஸ்டன்ஸை வச்சு இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். v² = u² + 2as.
நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி சொல்லி பார்த்தோம்னா 6 மீட்டர் per செகண்ட். ஸோ அது இங்கே எழுதிடலாம். இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்சிலரேஷன் இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நமக்கு அன்னோன் வேல்யூ எஸ் மட்டும்தான். ஸோ அதை நம்ம டைரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 6 மீட்டர் per செகண்டுங்கிற வெலாசிட்டியை ரீச் பண்ணுறப்போ அது கடந்திருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 24.42 மீட்டர். ஸோ 24.42 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு அது கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் நம்பர் 4. Two blocks A and B of weight 100 Newton and 200 Newton respectively are initially at rest on a 30-degree inclined plane as shown in figure. ஸோ 2 பிளாக் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ பி ரெண்டோட வெயிட் கொடுத்துருக்காங்க. அது இன்க்ளைன்டு பிளேன் 30-degree inclined plane இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. shown in figure. ஸோ டயக்ராமில் நமக்கு கொடுத்தாச்சு. ஸோ 2 பிளாக்கு ஏ வந்துட்டு இதில் ஏ 100 நியூட்டன், பி வந்து 200 நியூட்டன். ஏ வந்து 100 நியூட்டன், பி வந்துட்டு 200 நியூட்டன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளாக் இஸ் 6 மீட்டர். இந்த 2 பிளாக்கோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6 மீட்டர். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் ஏ அண்ட் த பிளாக் அண்ட் த பிளேன் இஸ் 2.25. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த பிளாக் ஏ அண்ட் பிளேன், பிளாக் ஏக்கும் பிளேனுக்கு இடையில உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.25 and that between the block B and the plane is 0.15. So block B க்கும் அந்த பிளேனுக்கு இடையில உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னா 0.15. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பார்க்குறப்போ பிளாக் ஏ வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அதிகமாகும், பிளாக் பி வந்துட்டு ஃப்ரிக்ஷன் கம்மியாகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ பிளாக் ஏ வந்துட்டு மெதுவாக கீழே இறங்கும், பிளாக் பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். அதுபோக அதோட வெயிட்டும் பார்த்தோம் அப்படின்னா இது 200, இது 100, இது 200. இது வந்துட்டு கொஞ்சம் இதை விட ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து டவுன்வர்டில் மூவ் ஆகிட்டு வரும். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, if they are released at the same time, in what time the upper block B reaches the lower block. அது சொன்ன மாதிரி தான். ஸோ பிங்கிற பிளாக் வந்துட்டு ஏங்கிற பிளாக்கோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணோம்னா இந்த பிங்கிற பிளாக் ஏங்கிற பிளாக் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன் வாட் டைம் த அப்பர் பிளாக் பி ரீச்சஸ் த லோயர் பிளாக் ஏ. ஸோ கிவன் சொல்லி பார்த்தோம்னா இங்கே 2 பிளாக் இருக்குது. ஸோ இது டபிள்யூ, இதோட வெயிட்டை டபிள்யூஏ, இதோட வெயிட்டை டபிள்யூபின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மியூஏ, இதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மியூபி. அதே மாதிரி இதோட ஆக்சிலரேஷனை வந்துட்டு ஆல்ஃபா ஏ, இதோட ஆக்சிலரேஷனை ஏஏ, இதோட ஆக்சிலரேஷனை ஏபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி வெலாசிட்டி இருந்தால் இது வெலாசிட்டி விஏ, இது விபி. இது டிஸ்டன்ஸ் ட்ராவலில் எஸ்ஏன்னு எடுத்துக்குவோம், இதோட டிஸ்டன்ஸ் ட்ராவலை எஸ்பின்ட்டு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ பிளாக் பி வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பிளாக் பி வந்து 200 நியூட்டன் வெயிட் உள்ள பிளாக். ஸோ அதோட வெயிட் வந்து 200 நியூட்டன். இப்போ இதுக்கு பெர்பெண்டிகுலர் அந்த இன்க்ளைன்ட் பிளேன் பெர்பெண்டிகுலராக நமக்கு வந்து ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா அந்த பிளாக் டவுன்வர்டில் மூவ் ஆகும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இது மோஷனுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று கன்சிடர் பண்ணுவோம் எம்ஏ, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன். ஸோ எம்ஏவும் எடுத்துக்க போகிறோம். ஸோ பிளாக் பிங்கிறனால எல்லாமே பிபி, ஏபி, இங்கே வந்துட்டு எஃப்பி, இங்கே வந்துட்டு என்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெயிட் 200 நியூட்டன்னா 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ 200 cos 30, 200 sin 30. இது எல்லாமே பேசிக் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா யூனிட் 5 ஃப்ரிக்ஷனை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் vertical component is equal to 0. அப்போ NB minus 200 cos 30. ஸோ டேரெக்டாக NBயோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். NB is equal to 173.2 நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் horizontal component is equal to 0ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் horizontal component is equal to 0. ஹரிசாண்டலாக 3 ஃபோர்ஸஸ் இருக்குது, FB 200 sin 30, MAB. ஸோ இதை அப்ளை பண்ணியாச்சு. இது 2 பாசிட்டிவ் டைரக்ஷன், இது நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ FBக்கு போல் மியூ இன்ட்டு NB நம்ம போட்டுருக்கோம், FBக்கு போல் மியூ இன்ட்டு MB. ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஸ் வந்துட்டு நமக்கு நியூட்டனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு W/G, M is equal to W/G. W வந்து 200 நியூட்டன், G வந்து 9.81. ஸோ எம்முக்கு போகிற W/Gங்கிற வேல்யூ எடுத்துக்க போகிறோம், அந்த ஃபார்மில் எடுத்துக்க போகிறோம். இதை அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தெரியாத வேல்யூ NB இங்கே மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ மியூபி 0.15 சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், 0.15. ஸோ இதில் அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து ஏபி மட்டும்தான் தெரியல, தட் இஸ் ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக் பி. ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் பிளாக் பி வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம், 3.63 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ பிளாக் பியை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். பிளாக் பியிலேருந்து அதோட ஆக்சிலரேஷன் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் பிளாக் ஏ. ஸோ
ஸோ பிளாக் ஏ எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் ஏற்கனவே பிளாக் பியில் ஆக்ட் ஆகிற மாதிரி தான். பிளாக் பி வேணால் ஒரு கோத்திரம் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட வெயிட் வந்துட்டு 100 நியூட்டன். அதை இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு, அப்புறம் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அந்த ஏவோட மோஷனுக்கு ஆப்போசிட்டில் எம்ஏங்கிற ஒரு ஃபோர்ஸு, எல்லாமே பிளாக் ஏவை பொறுத்ததுனால இங்கே ஏஏ எஃப்ஏ என்ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கப்போம். இப்போ இந்த 100 நியூட்டனுங்கிறது 2 காம்பவுண்டை ஸ்பிட் பண்ணிக்கிறப்போம். ஸோ அதையும் பண்ணியாச்சு. இப்போ சம்ம சால்வ் பண்ண போகிறோம். வெர்டிகல் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போகிறோம். வெர்டிகல் காம்பவுண்ட் NA அது 100 cos 30. ஸோ NAவோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக கிடச்சிடும் 86.6 நியூட்டன். நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்க போகிறோம். ஹரிசாண்டல் காம்பவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா FA MA நெக்ஸ்ட்டு 100 sin 30. ஸோ இதில் வந்துன்னா FAக்கு பதிலாக மியூ இன்ட்டு NAன்ட்டு எடுப்போம். மியூ இன்ட்டு NA. எம்முக்கு பதிலாக W/9.81 அது mass is equal to weight divided by gravity W/g அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு NA வந்துட்டு 86.6 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். NA மியூ ஏ வந்து 0.25 கொடுத்துருக்காங்க, அதையும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆக்சிலேஷன் ஆஃப் பிளாக் ஏ டேரெக்டாக நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆக்சிலேஷன் ஆஃப் பிளாக் ஏ வந்து 2.78 m/s². ஸோ ரெண்டு இங்கே பிளாக் ஏவை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். பிளாக் ஏல வந்துட்டு அதோட ஆக்சிலேஷன் எவ்வளோன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பிளாக் பியில் வந்துட்டு அதோட ஆக்சிலேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதில் வந்துட்டு என்னன்னா the time at which the block A and B touches each after release at the same time. ஸோ அந்த டீங்கிற டைம் எடுக்கிறோம். அது என்ன அப்படின்னா இப்போ 2 பிளாக்கையும் ரிமூவ் பண்ணுறோம். 2 பிளாக்கும் இப்போ நமக்கு கண்டிஷன் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட டைத்தில் அந்த 2 பிளாக்கும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. ஸோ அந்த டைத்தை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், T அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பிளாக் ஏவை எஸ்ஏன்னு எடுத்துக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பிளாக் பியை எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். அந்த டைமில் இந்த டீங்கிற டைமில் இது பிளாக் ஏ ட்ராவல் பண்ணுறது எஸ்ஏ, டீங்கிற டைமில் பிளாக் பி ட்ராவல் பண்ணுறது எஸ்பின்னு எடுத்துக்கிறோம். ஆக்சிலேஷன் ரெண்டோட இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும் S = UT + ½ AT². இதில் வந்து SAன்னு எடுத்தோம்னா ரெண்டுமே இனிஷியல் வெலாசிட்டி U0 தான். அது டைம் மட்டும் நமக்கு தெரியாது. ஆக்சிலேஷன் ரெண்டுக்கு தனித்தனியாக நமக்கு தெரியும். இப்போ SA எடுத்துட்டோம்னா SA = U0. அப்போ இந்த டைம் 0 ஆகிடும். ஆஃப் ஏ இப்போ ஏக்கு வந்துட்டு 2.78 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது T². ஸோ இப்போ SA = in terms of T² ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி SBக்கு எடுத்தோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ இது. ஸோ SP = அதே மாதிரி U வேலை 0 ஆகிடும். ஸோ இந்த டைம் 0. ஆக்சிலேஷன் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3.63. ஸோ இதில் வந்து SP = 1.815 T² சொல்லிட்டு நமக்கு கிடச்சிருக்கு. when 2 block touches each other அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பிளாக்குமே கடந்துருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஏ வந்துட்டு ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னா பிளாக் பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்கும் அந்த ஆன்சரில் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுக்கலாம். என்ன அப்படின்னா இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஏ வந்துட்டு இதை விட பிளாக் பியை விட 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ பிளாக் ஏ வந்துட்டு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னா பிளாக் பி இதை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோன்னா அந்த 1 மீட்டர் + 6 மீட்டர். அப்போ எஸ்ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோ அது = SB + 6ன்னு சொல்லிட்டு வரும். எஸ்பி ட்ராவல் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸ் = SA + 6. கண்டிஷன் புரியுதா? இது வந்துட்டு ஏங்கிற பிளாக்கு 2 மீட்டர் மூவ் ஆகிருக்குன்னா பிங்கிற பிளாக்கு அதை ரீச் பண்ணுற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே 2 மீட்டர் மூவ் ஆகிருக்கு, ஆல்ரெடி 6 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 8 மீட்டர் வந்துட்டு மூவ் ஆகிருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ when 2 block touches each other. ஸோ இந்த கண்டிஷன் தான். இப்போ எஸ்பி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னா SA மூவ் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் ப்ளஸ் அது ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 6 மொத்த டிஸ்டன்ஸ். எஸ்பி வந்துட்டு இப்போ SA 2 மீட்டர் மூவ் ஆயிருந்தாங்கன்னா எஸ்பி வந்துட்டு 8 மீட்டர் வந்துட்டு மூவ் ஆயிருக்கும். தான் கண்டிஷன். இப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா இதோட வேல்யூ வந்துட்டு நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்பியோட வேல்யூ SAவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் T மட்டும்தான் இருக்குது நமக்கு டேரெக்டாக. T² = இந்த வேல்யூ T = 3.75 செகண்ட்ஸ். ஸோ 3.75ங்கிற செகண்டில் பிளாக் பி வந்துட்டு பிளாக் ஏ வந்துட்டு ரீச் பண்ணிடுது. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செஷன் 3ல் மோஷன் ஆஃப் கனெக்டட் பாடிஸ் பார்ப்போம். தேங்க்யூ.